பிரான்ஸ் நாட்டிலே படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு பங்கிலே தங்கியிருந்து படித்தேன். அங்கு கிச்சன் வேலையை பார்த்து கொண்டிருந்த அந்த அம்மா தன்னுடைய கணவரோடு பல ஆண்டுகள் பேசாமலேயே இருந்தார். வருவார் போவார், ஆனால் பேசிக்கொள்ளவே மாட்டார்கள். வீட்டுக்கும் வரமாட்டார், அவர் வெளியவே இருந்தார். இந்த அம்மா இவங்க வேறு இடத்துல இருந்தாங்க. ஏன் என்று கேட்ட பொழுது அவர் ஒரு சரக்கு மாஸ்டர் என்று சொன்னார். ஒரு பெண்ணோடு வாழ்வதாகவும் சொன்னார். இதனால் நான் அவரை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றார். நானும் பல முறை அவரிடம் பேசி பார்த்தேன். அவர் மாறிவிட்டதாக சொன்னார். வந்து இந்த அம்மாவிடம் சொன்னால் அதெல்லாம் டூப்பு ஃபாதர், அவர் அப்படிலாம் மாற மாட்டார் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக அவரோடு சேராமலேயே வாழ்ந்தார்கள். அவருக்கு இருந்த ஒரு பெண் குழந்தையும் இந்த அம்மா வளர்த்தார். இருவரிடமும் அந்த குழந்தை போய் கொண்டு வரும். ஒரு நாள் அவர் மாரடைப்பால் இறந்து விட்டார். இறந்த பிற்பாடு அந்த ஃபியூனரல் சர்வீஸ், மாஸ், திருப்பலி, அடக்க திருப்பலி நான் தான் வைத்தேன். அதற்கு முன்பாக அந்த அம்மாவிடம் எவ்வளவோ சொன்னேன், வாருங்கள் அவர் இறந்து விட்டார், இறந்த பிற்பாடு அவருடைய பூத உடலுக்கு வந்து மரியாதை செலுத்துங்கள் என்று சொன்னேன். வரவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வரவே இல்லை. பிறகு 2-3 மாதங்கள் கழித்து ஒரு விதமான குற்றப்பழி உணர்வு. நாம் எதையோ இழந்து விட்டோம், நம் வாழ்க்கையே இழந்து விட்டோம். வாழ்ந்த பொழுதும் அவரோடு இல்லை, இறந்த பிற்பாடும் ஒருவேளை சென்று ஒரு அஞ்சலி செலுத்தி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமோ என்று என்னிடம் அடிக்கடி இதை சொல்லி சொல்லி அழுவார். யார் செய்த தவறு? ஏன் இந்த தவறு? ஆண்டவர் மன்னிக்க சொல்லி நமக்கு சொல்லித்தரவில்லையா? ஆண்டவருடைய விழுமியங்கள் நம் காதில் விழவில்லையா? அதை செய்வதற்கான ஆற்றல் நமக்கு அவர் தரவில்லையா? ஏன் இந்த பிடிவாதம்? ஏன் இந்த ஒரு தேவையில்லாத குற்றப்பழி உணர்வுக்குள் சென்று ஒவ்வொரு நாளும் அழுது அழுது எனக்காக பூசைகளை வேண்டிக்குங்க, இந்த பூசை அவருக்காக வைங்க என்றெல்லாம் சொல்லி ஏன் அழ வேண்டும்? யார் சரி யார் தவறு என்று நான் உங்களிடம் பட்டிமன்றத்திற்கு வரவில்லை. எங்கே வாய்ப்பு கிடைத்தது, எங்கே வழி இருந்தது, எங்கே இருந்தது என்பதை நாம் கண்டுபிடித்தால் போதும். அவர் மாறிவிட்டதாக பலமுறை நான் வந்து சொல்லியும் அவரை அழைத்து வந்து அவரோடு பேசியும் மனம் மாறாத அந்த பிடிவாதம் எதற்கு? ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் அவரது எச்சரிக்கைக்கு செவி சாய்க்க மறுப்பவர்கள் தண்டனைக்கு தப்ப மாட்டார்கள். அவ்வாறெனில் விண்ணிலிருந்து பேசுபவரை புறக்கணித்தால் நாம் எவ்வாறு தப்பித்து கொள்ள முடியும்? இது சாபம் அல்ல, எச்சரிக்கை. ஆகவே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும்,